எண்ணமே இல்லாத நிலையை நீ எதுக்கு தேடுற? அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்குது. சந்தோஷம் கிடைக்கிறது இல்லை. உன் வாழ்க்கை எழுந்துருவோம், அம்மா எழுந்துருவோம், பொண்டாட்டி எழுந்துருவோம், சொத்து சுகத்தை எழுந்துருவேன், எதுவும் இல்லாமல் போயிடும். எண்ணம் இல்லைன்னா எதுன்னு தெரியாது உனக்கு. எண்ணம் இருக்கிறதால தான் இது என் வீடுன்னு தெரியும். எண்ணம் இருக்கிறதால தான் இது என் மனைவின்னு தெரியும். எண்ணம் இருக்கிறதால தான் இது என் புள்ளன்னு தெரியும். எண்ணமே இல்லைன்னா இது எதுவுமே தெரியாது. அப்போ எதுவுமே தெரியாத வாழ்வு என்ன வாழ்வு? அது என்ன வாழ்வு? அந்த வாழ்வை நீ விரும்புவியா? இல்லை. அப்புறம் விரும்பாததுக்கு தியானம் பண்ணுறேன்னு தியானம் 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 பண்ண ஊர் ஃபுல்லாக சொல்லிங்கிறான். எவனும் தியானம் பண்ணதே கிடையாது. ஒரு 1000 பேரை உட்கார வச்சுட்டு நல்லா ஆழ்மனம் தியானம் பண்ண. இது என்ன எடுத்து வச்சுக்கிற பொருளா? இது எடுத்து வச்சுக்கிற பொருள். தியானம் இல்லை, தானம்னு அர்த்தம். தியானம்னு தானம்ன்றத தியானம்னு ஆகிப்போச்சு. அது இறைவனுக்கு தன்னை தானம் பண்ணுறது தான் தியானம். அப்படி இறைவனுக்கு உன்னை தானம் பண்ணுற பிறகு உந்து என்ன இருக்குது? இங்கே என்ன சாமி இருக்குது? அப்புறம் எதுவுமே இல்லாத வாழ்வு அது என்ன வாழ்வு? இப்படிப்பட்ட வாழ்வை நீ தேடுவியா? ரமணர் சொன்னார், 13 வயசில் அவர் கோமணம் கட்டிக்கின்னு உட்காந்துட்டாரு. அவங்க அம்மா வந்தாங்க. அப்பா ஏன்பா உனக்கு இந்த கோலம்? நீ வந்துட்டு வீட்டுக்கு உனக்கு என்ன தேவையோ நீ என்ன சொல்கிறியோ அதை நாங்கள் கேட்குறோன்னாரு. வாயே திறக்கல. அவர் பேசாமல் உட்கார்ந்தார். ஊழ்ந்து கத்தி கதறி ஊழ்ந்துட்டாங்க கீழே. பக்காக்க இருந்த ஜனங்க சொல்கிறாங்க, சாமி இந்த மாதிரி பெத்த தாய் இப்படி அழுது அடிச்சுக்கின்னு விழுந்துட்டாங்களே, அவங்களுக்கு ஒரு வார்த்தையான பதில் சொல்லக்கூடாதா அப்படின்னும் போது ஒரு பேப்பர் எடுக்கிறாரு. நீ வந்த வழியை பார்த்து நீ போ, நான் வந்த வழியை பார்த்து நான் போகிறேன்றாரு. நீங்கள் சொல்லுவீங்களா? புக்கு படிக்கிறதால எவனும் ஞானி ஆகிட முடியாது. எந்த புக்குலேயும் கடவுள் கிடையாது. எழுத்து தாங்குது. உன்னை பற்றி எழுத்துக்குது, கடவுளை பற்றி எழுத்துக்குது, பக்கத்து வீட்டுக்காரனை பற்றி எழுத்துக்குது, பணக்காரனை பற்றி எழுத்துக்குது, விஞ்ஞானியை பற்றி எழுத்துக்குது, மெஞ்ஞானியை பற்றி எழுத்துக்குது. கடவுள் எதுலேயும் இல்லை. அதை படிச்சதெல்லாம் நான் ஞானி ஆகிடுவேன்னு ஆகவே முடியாது யாராலையும், இல்லையா? அதனால் இதுக்கு இந்த மாதிரி இழக்க நீங்கள் தயாரா? வேலையை மறந்துடுவீங்க. கடவுளுக்கு ஒரு பாட்டு இருக்குது தெரியுமா? பித்தா பிறை சூடி பெருமானே அருளாலான்னுட்டு. அப்போ பித்தா என்ன அர்த்தம்? பைத்தியக்காரன். பைத்தியக்காரன். நீங்கள் பைத்தியக்காராக தயாரா சொல்லுங்க. அதனால் கற்பனையில் கடவுளை கும்பிடக்கூடாது, நிஜத்தில் கடவுளை தேடணும். எதுவும் நினச்சா நான் தியானத்துக்கு போயிட்டேன், நான் இதுக்கு போயிட்டேன், அந்த இடத்துக்கு போயிட்டேன்லாம் அந்த மாதிரிலாம் சொல்கிறது அர்த்தமற்ற செயல். அது ஒரு பிரம்மை, மாயை. அதில் இருக்கக்கூடாது. எதையுமே ப்ராக்டிக்கலாக சிந்திச்சு பாருங்க.